இப்ப எது பிடிச்சிருக்கு உங்களுக்கு? டான்சிங் பிடிச்சிருக்கா? ஏன்னா நீங்க டான்ஸரா தான் இவ்ளோ வருஷமும் கடந்து வந்திருக்கீங்க. இப்ப ஆக்டிங் ஃபீல்ட்ல இருக்கீங்க இல்லையா? சோ டான்சிங் ஈஸியா? இல்ல ஆக்டிங் ஈஸியா? 2மே ஈஸி இல்ல. 2மே கஷ்டம் தான். டான்சிங்குமே ஈஸி இல்ல, ஆக்டிங்குமே ஈஸி இல்ல. அதே மாரி 2 லைக் இது வந்து உங்க அம்மாவ புடிக்குமா, அப்பாவ புடிக்குமா கேட்குற மாரி இருக்கு. ஆக்டிங் பிடிக்குமா, டான்ஸ் பிடிக்குமா? இது சொல்றது பயங்கர கஷ்டம். ஏன்னா எனக்கு 2மே பிடிக்கும். அதனால தான் எனக்கு இத விட்டு வேற எங்கேயுமே பிடிக்கலன்னு இல்ல, தெரியாது எனக்கு வேற எதுவுமே. இது மட்டும் தான் எனக்கு தெரியும். ஆக்டிங் நீங்க ஃபர்ஸ்ட்ல இருந்தே இன்ட்ரஸ்டடா தான் இருந்தீங்களா? இல்ல இந்த டான்சிங்குள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த ஆக்டிங் வந்து உங்களுக்கு passion start ஆச்சு? ஆக்சுவலா நான் ஆக்டிங் வந்துட்டு டான்ஸ் மூலியமா தான் வந்தேன். எனக்கு வந்துட்டு பெரிய கொரியோகிராஃபர் ஆகணும், ஒரு 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 சூப்பரான ஒரு டான்சர் ஆகணும்னு தான் என்னோட எய்மாவே இருந்தது. அது வந்துட்டு ஒரு ட்ராக்ல மாத்திடுச்சு. அதுக்கப்புறம் ஆக்டிங் பார்க்க ஆரம்பிச்சோன்னே நிறைய பேர் என் முன்னாடி ஆக்ட் பண்றத பார்க்க ஆரம்பிச்சோன்னே எனக்கு இன்னும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. அதுக்கப்புறமா ஆக்டிங் ஹஸ் பிகம் லைக் ஒரு பார்ட் ஆஃப் மை லைஃப் மாதிரி ஆயிடுச்சு. அது அது இப்போ என்ன சொல்றதுன்னா, டான்ஸும் ஆடணும் எனக்கு, ஆக்டிங்கும் பண்ணணும் எனக்கு.